விட்னஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ராமாயணாவோட தி இன்ட்ரோடக்ஷன் கிளிம்ஸ் பாத்துட்டீங்க, எப்படி இருக்கு? இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நான் சின்ன முதல்ல நான் இந்த மாதிரி 3D படம்லாம் பார்த்துருக்கேன். அப்பயே ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் இது மாதிரி படம் வருமானு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த காலத்தில் இந்த டெக்னாலஜி மூலியமாக நல்லா வந்துட்டு நான் அதுக்குள்ளேயே நானே நடிக்கிற மாதிரி இருக்குது. நான் நிறைய படம் பண்ணிடுறேன். உண்மையிலேயே ஒரு மாய லோகத்தில் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்கறதுக்கே நம்மளுக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கிடைக்காத போயிடுச்சேன்னு நினச்சேன். ஆனாலும் இப்போ இந்த ப்ரோக்ராம் நடிக்கும் போது நானே உள்ள நடித்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது மாதிரி படம் உண்மையில வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் நிறைய நல்லா எல்லாரும் பார்க்கணும். என் குடும்பத்தோட பார்ப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பட்டு இந்த படம் ரொம்ப ஹிட் ஆகிட்டு ரொம்ப வேர்ல்டு ஃபுல்லாக இந்த படத்தை பார்த்து எல்லாருமே ரசிச்சு பாராட்டுற அளவுக்கு இருக்கணும். அடுத்த இதில் நானும் பார்ப்பேன். நன்றி, வணக்கம். நீங்க நடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது சார். இதுக்கு மேல தேங்க்யூ சார். வேற லெவல்ல இருக்கு. எல்லாமே நம்ம பக்கத்துலயே வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இது முன்னாடி டிவில தான் பாத்திருக்கோம். பார்க்கும்போது அது பார்ட்டா வரும். பார்ட்டா பார்க்கும்போது நம்ம நிறைய எபிசோட்ஸ் மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இப்ப பார்க்கும்போது அது ரியலா நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. எஸ், சோ ராமாயணாவை பல்வேறு இடங்கள்ல வந்து பாத்திருக்கீங்க. சோ ஒரு 3Dல கிட்ட இருந்து விட்னஸ் பண்றது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. வேற லெவல்ல. எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கீங்க? கண்டிப்பா எப்ப ரிலீஸ் ஆகும்னு இருக்கு. ஓகே, எந்த கேரக்டர் இப்பயும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்றது யாரு? எனக்கு ரன்பீர், ஆஸ், சாய் பல்லவி, எல்லா பாகுபாடே இல்ல, எல்லாருமே சூப்பர் பிரதர். தேங்க் யூ, சூப்பர். ஹலோ, குட் மார்னிங் சென்னை. ஆஹா, என் பேமெண்ட் இவர் குத்துருவாங்க போல இருக்கு. நீங்களே வாங்கிக்கங்க. வாங்கிக்கவா? சரி, ஓகே. சோ இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு துவக்கத்துல நீங்களும் ஒரு பங்கா இருந்திருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த கிளிம்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 3Dல பார்த்தது? அன்பிலீவபிள், ஸ்பெக்டாகுலர். ஆஹா, இந்தியாவில் வந்து ராமாயணம் மகாபாரதம் அது ஒரு மிகப்பெரிய எபிக்ஸ். நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்ம தேசத்துடைய பாரம்பரியத்தையும் சொல்ற ஒரு அற்புதமான ஒரு அந்த எபிக்ஸை வந்து நிறைய பேர் ஸ்கிரீன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு ஃபிலிம் கோ டைரக்டர். ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளவு சிரமமான விஷயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்ச் பை இன்ச் தெரியும். இந்த படம் வந்து இன்னைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியில் தான் இந்த மாதிரியான படங்களை சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு பிரம்மாண்டத்தோட உச்சம்னு சொல்லலாம். நம்ம தேசத்துடைய பாரம்பரியமான பிரம்மாண்டத்தோட உச்சத்தையும் கலாச்சாரத்தோட உச்சத்தையும் இவ்வளவு அழகா வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ட்ரீட் இருக்கிறதுனால அதை சொல்றதுக்கு இந்த விஷுவல் மீடியா வந்து பயன்படுதுங்கிறது ஒரு சினிமாக்காரன் எனக்கு ரொம்ப பெருமை. இதை நீங்க படமா பார்க்குறப்ப வந்து ஒரு சினிமாக்காரர்கள் கலாச்சாரத்தை எவ்வளவு அழகா வந்து ஸ்கிரீன் ப்ரெசென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கிறத நீங்க உணர்றப்ப சினிமாக்காரன் எனக்கு மட்டும் இல்லை, நம்ம நாட்டுக்குமே பெருமை. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்போ நம்ம அனுபவிக்க போறோம்னு தெரியல. அதை வந்து இந்த படம் கொடுக்கும்னு நான் கண்டிப்பா எதிர்பார்க்குறேன். அதுவும் இல்லாம நம்ம வந்து சாய் பல்லவி ஆல்ரெடி பார்த்துருப்போம். பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க படத்துல. அந்த அவ்வளோ ஒரு பெரிய ஆக்டிங்கும் இந்த படத்துல எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுவும் இல்லாம நம்ம யாஷ் KGF நடிச்சிருக்காரு. அவரோட அந்த பிரம்மாண்டத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்க மெயினா வந்திருக்கேன். எப்படி இருக்குங்கிறது நீங்க தான் பார்த்து எல்லாம் சொல்லணும். பாகுபலியை மிஞ்சிய பிரம்மாண்டம்னு இந்த படம் இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. ஓகே, எஸ். வந்து ஹாலிவுட் படங்கள் பார்த்து ரசிச்ச நம்ம எல்லாருக்குமே வந்து பெருமையா ஓகே இது எங்க படம், இந்தியன் பிலிம் அட் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ், குளோபல் லெவல் அப்படிங்கறத பெருமையா சொல்லலாம் அப்படிங்கதான் இருந்தது. கிளிம்ஸ் சொல்லுங்க சார். ஹலோ மேடம், எல்லாருக்கும் வணக்கம். சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படம் எப்போ வெளியே வரும்னு காத்துட்ருக்கோம். பை த பை கேமரா ஒர்க்கு சூப்பராக இருக்குது. அருமையான ஆர்டிஸ்ட் அண்டு அருமையான கேமரா ஒர்க்கு, எடிட்டிங்கு எல்லாமே நடிச்சாங்க. நம்ம கபூர் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான். வெரி நைஸ், ரொம்ப சூப்பர்மா. 1 செகண்ட் டிஆர் சொல்லுமா. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படம் வெளிவரதை காத்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இது படம் மாதிரி கிடையாது, ஸ்டோரி. நம்ம எப்படி வாழ்ந்துட்டோம்,
வாழ்ந்த போகிறோம்னு சொல்லிட்டு அது ஒரு காமா கிடையாது, புலி ஸ்டாப் கிடையாது. இது ட்ராமாவும் கிடையாது, படமும் கிடையாது. அந்த காலத்தில் நான் ஸ்டோரி கேட்டிருக்கேன். அப்பப்பா தாத்தா அவங்கெல்லாம் சொல்லும்போது அது ஸ்டோரி கிடையாது, அது உண்மையான வாழ்க்கை. உண்மையான வாழ்க்கை. இது ராமாயணத்தில் சீதா சாய் பல்லவி மேடம் இருக்காங்க, ஆனால் கிடையாது. உண்மையான சீதா. சீதா இது சீதா. ஆஷ் ராவணா இல்லையா? ராவணன் ஆஷ் கிடையாது. அவர் ராவணன் தான். ராம் ரணதீர் கபூர்னு சொல்றாங்கல்ல, அது கிடையாது. எப்பவுமே ராம், அந்த ஆண்டவர் தான், அதே ராம். இவங்க ஆக்டிங் பண்றாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள இருந்து வந்து பண்றது தான், வேற எதுவுமே கிடையாது. இது எப்பவுமே சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வின்ன இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முன் வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேர் கலைவாணி. ஆனாலும் இருந்தாலும் இந்த ராமன் படம் வந்து அவார்டு இது வாங்கும், தேசிய விருது மாதிரி பெரியதாக நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட் சேஞ்ச் அண்ட் இன்டியூட்டிவ் நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூ. ஓகே, ஸோ ராமாயணா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ், அந்த முதல் படியில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ கடைசியா நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ ராமாயணா அப்படின்னு சொல்லும் போது கீழே ஒரு டேக் லைன் இருந்தது. ஸோ அதை நம்ம எல்லாருமே இப்ப சொல்லணும் அப்படின்றது நான் ஆசைப்படுறேன். ஸோ ராமாயணா நம்ம சத்தியம் நம்ம கதை. ஸோ நான் நம்மன்னு சொல்லும் போது நீங்க சத்தியம்னு சொல்லணும், நான் மறுபடியும் நம்மன்னு சொல்லும் போது நீங்க கதைன்னு சொல்லணும். ரெடியா? டவுட் எதுவும் இல்லைல்ல? கரெக்டா சொல்லிடலாம்ல? எஸ். நம்ம நம்ம இன்னொரு முறை போயிடலாமா? சொல்லாதவங்களும் சேர்ந்து சொல்லிடுங்க. நம்ம நம்ம தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். யூ ஹவ் பீன் a fantastic audience. ஒரு மாபெரும் பிரம்மாண்டத்தோட துவக்க புள்ளியில உங்க எல்லாரையும் இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா ஒரு ஷார்ட் நோட்டீஸா இருந்தா கூட வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சோ இதே மாதிரி எல்லா கட்டத்திலும் உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் மக்களே, நீங்களும் வந்து அடுத்தடுத்து வரப்போற சிங்கிள், ட்ரெய்லர், டீசர் எல்லா லான்ச்சையும் வந்து ஓன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். Thank you so much. You've been a great audience. Thank you guys. Thank you so much.